நான் ஸ்டார்ட்னு சொன்னோன்னே ஸ்டார்ட் பண்ணணும். தெளிவா சொல்றேன். நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் இந்த ஆக்டிவிட்டி முடியற வரைக்கும். யார் கையில பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ, யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் உடையாம பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். 3, 2, 1 ஸ்டார்ட். யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். யார் கையில கடைசி வரைக்கும் பலூன் பத்திரமா வச்சிருக்கீங்களோ அவங்க தான் வின்னர். கவனமா கேர்ஃபுல். எஸ். நேரம் இருக்கு. எஸ். மெதுவா ஜாக்கிரதை, மெதுவா. யார் கையில பலூன் பத்திரமா இருக்கோ அவங்க தான் வின்னர். இப்படி நில்லுங்க, எல்லாம் வரிசையில நில்லுங்க. எப்படி நின்னீங்களோ அப்படி வரிசையில நில்லுங்க. ஓகே, என்ன நினைச்சீங்க? நான் பலூனை பத்திரமா வச்சிருந்தா எல்லாரும் வாழ்த்துவாங்க. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி யார் கையில பலூன் பத்திரமா உடையாம இருக்குதோ அவங்க தான் வின்னர்னு சொன்னேன். நான் எப்பயாவது சொன்னா அடுத்தவங்க பலூனை உடையன்னு? ஏன் இது மாதிரி இல்லாம வேற மாதிரி நினைச்சிருந்தா, சிச்சுவேஷன் மாத்தி இருந்தா இந்த கேம் எல்லாரும் ஜெயிச்சிருக்க முடியும். எப்படி அது மாதிரி யாரும் யாருடைய பலூனையும் உடைக்காம இருந்திருந்தா ஜெயிச்சிருக்க முடியும். எப்படி? நான் எங்கேயுமே சொல்லல நாம ஜெயிக்கிறதுக்காக அடுத்தவங்களை தோக்கடிக்கணும்னு. அதே மாதிரி நாம ஜெயிக்கிறதுக்காக இன்னொருத்தங்களை கெடுக்கணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் நம்முடைய